இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எரிபொருள் நெருக்கடி டீசல் வாகனங்களுக்கான சாலை வரியை குறைக்க பரிசீலிப்பீர். தற்போதைய உலகளாவிய எண்ணெய் விநியோக நெருக்கடியை தொடர்ந்து டீசல் வாகனங்களுக்கான சாலை வரி விகிதங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆராயுமாறு போக்குவரத்து அமைச்சருக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். டீசல் பிரச்சினை பற்றி கேள்விப்பட்ட போது ஒரு தீர்வை காண்பதற்காக போக்குவரத்து அமைச்சர் லூக் உடன் நான் கலந்துரையாடினேன். மேலும் எதிர்காலத்தில் டீசல் வாகனங்களுக்கான சாலை வரியை குறைக்க இப்போதே ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு போக்குவரத்து அமைச்சு மற்றும் KSUவை கேட்டுக்கொண்டேன். தற்போதைய எண்ணெய் விலையை குறைக்க முடியாது, ஆனால் சாலை வரியை நம்மால் குறைக்க முடியும் என்றார் அவர். மலேசியாவில் டீசல் வாகனங்களின் எண்ணிக்கை சுமார் 18 லட்சமாக இருந்தாலும் எரிபொருள் விலை உயர்வால் டீசல் வாகன பயனர்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டதால் இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் கவனம் தேவை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். RON 95 பெட்ரோலுக்காக உதவித்தொகை பெரும்பான்மையான மக்களுக்கு பயன் அளிப்பதால் தற்போதைக்கு அது தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். நீர்த்துறையின் முக்கிய சவால்களில் கவனம் செலுத்தப்படும். தேசிய நீர் கொள்கையின் செயலாக்கம் தேசிய அளவில் இன்னும் அதிகமாக உள்ள வருமானம் அற்ற நீரின் விகிதத்தை குறைப்பது உட்பட நீர்த்துறையின் முக்கிய சவால்களில் கவனம் செலுத்தும். அதன் தற்போதைய சராசரி விகிதம் 33.4 விழுக்காடாக இருப்பதாகவும் விரிவான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் மூலம் அதனை 28 விழுக்காடாக குறைப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதாக துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். இந்த கொள்கை மத்திய மற்றும் மாநில அளவிலான திட்டமிடலை உள்ளடக்கியதோடு விநியோகம் மற்றும் வழங்கல் அமைப்பு திறனின் அம்சங்கள் உட்பட நீர் வளங்களின் ஒட்டுமொத்த நிர்வகிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்நாட்டின் நீர் கொள்கை என்பது மத்திய மற்றும் மாநில அளவிலான திட்டமிடலை உள்ளடக்கிய ஒரு விரிவான நடவடிக்கையாகும். நாம் நீர் வளங்களையும் நீரை எவ்வாறு விநியோகிக்க விரும்புகிறோம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவற்றில் ஒன்றை உள்ளடக்குவதே NRWவில் நமக்குள்ள சவாலாகும் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று மலாக்காவில் நடைபெற்ற 2026 தேசிய அளவிலான அனைத்துலக நீர் தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சருமான ஃபடிலா அவ்வாறு கூறினார். வெற்றி மடானி திட்டம் இந்தியர்களுக்கு திறன் பயிற்சியுடன் வேலைவாய்ப்பு. மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப்பின் வெற்றி மடானி திட்டம் 2000 பேருக்கு திறன் பயிற்சியுடன் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்யும். இதில் மலேசிய இந்திய சமூகத்திற்கு பயிற்சி திட்டங்களை வழங்கி அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவது இத்திட்டத்தின் முக்கிய இலக்காகும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இது நமது சமுதாயத்திற்கு ஒரு வாய்ப்பு. AI எந்திர திறன் உட்பட பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும். 1 கோடி ரிங்கிட் ஒதுக்கி இருக்கிறோம் 2000 பேருக்காக என்றார் அவர். இத்திட்டத்தில் பல சமுதாய தலைவர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் தங்களது பகுதி மக்களை இத்திட்டம் சென்றடைவதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இதனிடையே இந்த பயிற்சியை முழுமையாக முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அதே வேளையில் எளிதாக வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வழிமுறைகளும் இருப்பதாக ரமணன் விளக்கினார். நேற்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் வெற்றி மடானி கண்காட்சியை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மற்றொரு நிலவரத்தில் வீட்டிலிருந்து பணிபுரிதல் அல்லது கலப்பு முறை போன்ற நெகிழ்வான பணி செயல்முறையை அமல்படுத்துவதை பரிசீலிக்கும்படி பிரதமர் கேட்டுக்கொண்டதை தனியார் நிறுவனங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றன. SPRM புதிய தலைமை ஆணையராக ஸ்ரீ அப்துல் ஹலீம். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRMின் புதிய தலைமை ஆணையராக உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஸ்ரீ அப்துல் ஹலீம் முகமது அமான் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் இந்த நியமனம் வரும் மே 13ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளது. 2009ஆம் ஆண்டு SPRM சட்டம் துணை செக்ஷன் 5(1) கீழ் மாட்சிமை தங்கிய மாமன்னரால் இந்நியமனம் அங்கீகரிக்கப்பட்டதாக அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். இந்நியமனம் குறித்த பரிந்துரையை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாட்சிமை தங்கிய மாமன்னரிடம் சமர்ப்பித்ததாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி கூறினார். அப்துல் ஹலீமின் பரந்த அனுபவமும் உயர்ந்த நேர்மையுமே அதிகாரம் அளிக்கும் முயற்சிகளை வலுப்படுத்தி மக்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதோடு ஊழலுக்கு எதிரான செயல் திட்டத்தை தீவிரப்படுத்த உதவும் என்று அரசாங்கம் நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். தாமஸ் கிண்ணம் தென்கொரியாவை வீழ்த்தியது டென்மார்க்.
தாமஸ் கிண்ண பூப்பந்து போட்டி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் உபசரணை நாடான டென்மார்க் 4-1 என்ற புள்ளிகளில் தென்கொரியாவை வீழ்த்தியது. ஹார்சனில் நடைபெற்ற இப்போட்டியில் 2016 ஆண்டின் வெற்றியாளரான டென்மார்க் சி குழுவின் முதல் ஆட்டத்தில் தென்கொரியாவை சந்தித்தது. முதல் சுற்றில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆண்டன்சன் 11-21, 21-17, 21-15 என்ற புள்ளிகளில் தென்கொரியாவின் யூடேபின் தோற்கடித்தார். அதன் இரண்டாம் சுற்றில் டென்மார்க்கின் இணையினரான டேனியல் லான்கார்ட் அண்ட் மேட்ச் வெஸ்கார்ட் தென்கொரியாவின் கீடோங் ஜூ மற்றும் கிம் வான் ஹோ இணையினரை 21-18, 23-21 என்ற நேரடி செட்களில் வெற்றி கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 21-12, 17-21, 21-15 என்ற புள்ளிகளில் டென்மார்க் ஆட்டக்காரரான மேக்னல் ஜோஹான்சனும் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தென்கொரியாவின் சோய் ஜி ஹூனை வீழ்த்தினார். இதனிடையே ஊபர் கிண்ண பூப்பந்தாட்டத்தின் டி குழுவில் 3-2 என்ற புள்ளிகளில் தாய்லாந்தின் மகளிர் அணி பல்கேரியாவை வீழ்த்தியது. சமூக நல பணியில் கம்போங் சிமி தமிழ் பள்ளி மாணவர்கள் பள்ளி பிள்ளைகளை இளம் வயதிலிருந்தே சமூக பணியில் ஈடுபட ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அவர்களுக்கான புறப்பாட நடவடிக்கைகள் பலவற்றை மேற்கொள்ளுமாறு நாட்டில் உள்ள பள்ளிகளை கல்வி அமைச்சு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதி பேராக் ஈப்போ கம்போங் சிமி ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தை சுத்தம் செய்யும் சமூக நல பணியில் கம்போங் சிமி தமிழ் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தியதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை கற்பகவள்ளி நடேசன் கூறினார். இந்நடவடிக்கை சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த ஆலய நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்ட அவர் மாணவர்களின் சமூக பணி தொடர்ந்து சீராக நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே மாணவர்களை இளம் வயதிலிருந்தே சமூக பணியில் ஈடுபடுத்த கல்வி அமைச்சு முன்னெடுத்துள்ள திட்டம் வரவேற்கத்தக்கது என்று இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் முன்னாள் விரிவுரையாளர் முனைவர் சேகர் நாராயணன் கூறினார். மேலும் ஏட்டுக்கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்காமல் இதுபோன்ற வெளி நடவடிக்கைகளிலும் மாணவர்களை தொடர்ந்து ஈடுபடுத்த வேண்டும் என்று முனைவர் சேகர் வலியுறுத்தினார். இச்சமூக நடவடிக்கையில் கம்போங் சிமி தமிழ் பள்ளியின் 4, 5, 6ஆம் ஆண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினர். காசாவில் தாக்குதல் 13 பேர் பலி. வெள்ளிக்கிழமை காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல்களில் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டனர். கான் யூனிஸ் இன் அல் மவாசி பகுதியில் போலீஸ் வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் காசா பொது தற்காப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பலியானவர்களில் 2 போலீஸ் அதிகாரிகள் என்று காசாவின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவின் பெய்ட் லஹியா பகுதியில் கமால் அட்வான் மருத்துவமனைக்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஒரு பெண் மற்றும் அவரது 2 பிள்ளைகள் உட்பட 3 கொல்லப்பட்டனர். அடுத்து 3வது தாக்குதலில் மற்றொரு போலீஸ் ரோந்து படை மீது குறிவைக்கப்பட்ட நிலையில் 2 கொல்லப்பட்டதோடு 2 காயமடைந்தனர். இதில் மேலும் 2 போலீஸ் அதிகாரிகள் பலியானதாக உறுதிப்படுத்தப்பட்டது. MICC சீர்திருத்தத்தை வலியுறுத்தி கோலாலம்பூரில் 500 பேர் பங்கேற்ற 2வது அசாம் எதிர்ப்பு பேரணி. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கிக்கு எதிராக நேற்று கோலாலம்பூரில் சுமார் 500 பேர் கலந்து கொண்ட 2வது எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. கருப்பு நிற ஆடை அணிந்த போராட்டக்காரர்கள் கோலாலம்பூர் சோஹோ பேரங்காடி வளாகத்தின் முன் கூடினர். அங்கிருந்து அவர்கள் டத்ரான் மேர்டேகா நோக்கி முழக்கமிட்டபடி ஊர்வலமாக சென்றனர். அசாம் பாக்கியின் தனியார் நிறுவன பங்குகள் தொடர்பான சர்ச்சை மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் கையகப்படுத்தலில் அவர் தலையிட்டதாக கூறப்படும் புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அசாம் பாக்கியின் பதவிக்காலம் வரும் மே 12ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அவருக்கு பதிலாக ஓய்வு பெற்ற நீதிபதி டத்தஸ்ரீ அப்துல் ஹலாம் அமான் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் பதவி மாற்றம் மட்டுமே போதாது என்றும் முறையான விசாரணை நடத்தப்பட்டு MICC அமைப்பில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் மூடா கட்சி தலைவர் அமீரா ஆயிஷா மற்றும் பெரிஷி தலைவர் ஃபைசல் அப்துல் அசீஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த பேரணி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி அமைதியான முறையில் கலந்து கொண்டது. பராகுவே விமான விபத்து சிதறி கிடந்த 19.8 மில்லியன் ரிங்கிட் பணத்தை அள்ளி சென்ற மக்கள்.
தென் அமெரிக்க நாடான பராகுவேயில் 19.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பணத்தை கொண்டு சென்ற செஸ்னா 402 ரக விமானம் விபத்துக்குள்ளானது. ஒரு பாதுகாப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் தலைநகர் அசுன்சியோன் நோக்கி சென்றபோது விபத்தில் சிக்கி தீப்பற்றி எரிந்தது. அவசர கால மீட்பு படையினர் வருவதற்கு முன்பே 15 நிமிடங்களுக்குள் சுமார் 50 உள்ளூர் மக்கள் அங்கு குவிந்து சிதறி கிடந்த பணத்தை பொறுக்கி சென்றனர். இதையடுத்து அமெரிக்க டாலர் மற்றும் பிரேசில் நாணயத்தில் மொத்தமாக 8.2 மில்லியன் பணத்தை காணவில்லை. விபத்தில் விமானி கொல்லப்பட்ட வேளை உதவியாளர் ஒருவரும் மேலும் 2 பயணிகளும் காயமடைந்தனர். விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருவதோடு காணாமல் போன பண நோட்டுகளை கண்டுபிடிக்கும் முயற்சியும் தீவிரமடைந்துள்ளது.